ஏண்டா கிரகப்பிரவேசத்துக்கெல்லாம் மாடு கண்ணதான் கூப்பிடுவீங்களா, யானை கண்ணெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டேன் நான் ஓனர. அவரு சரி வீடு கட்டி முடிச்சா அவனால உள்ள நுழைய முடியாது, இப்பவே வந்துட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டாரு. அதான் நாங்க புள்ள குட்டியோட உள்ள வந்திருக்கோம். வாங்கடா உள்ள, எல்லாரும் உள்ள வாங்க. வாழை தரது நான் கட்டி வச்சிருக்கானா பாருங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போலாம். வீட்டுக்குள்ளேயே ஆளாளுக்கு கொஞ்சம் ஆணி போட்டுருங்க. மாடு கூட அப்படிதான் செய்யுமா, நம்மளும் அப்படி செஞ்சிடலாம். டேய் எங்க ஊஞ்சல் இருந்து எந்திரிடா. டேய் ஒப்பாடா தலையா பாரு, எவ்வளவு பெரிய முடி வேற வச்சிருக்கலாம். டேய் எந்திரிடா, எங்க எடுத்து விடு. என் பையன் ஒரு இடட்டும், கொஞ்ச நேரம் என் பையன் ஒரு இடட்டும். வழி விடுறா. வழி விட மாட்டியா? இது மேலேயே பிச்சு எடுக்கிறேன். இவனுக்கு இப்படி பண்ண முடியாதுடா. இவனை பாரு, அங்க போய் பிச்சு எடுக்கிறேன் எழுந்துருவான் பாரு. பத்தியா, நான் தான் சொன்னேன் மேல ஆணில இருந்தே கழட்டுறான். பத்தியா எழுந்துட்டான் பாரு. ஏண்டா தினம் இந்த டூரிஸ்ட் பசங்களை கூட்டின்னு வரீங்க? ஒரு 4 வாழைப்பழம் எனக்கு தேவையான சிலதெல்லாம் கொண்டு வர சொல்லி நான் ஒரு லிஸ்ட் கொடுத்தேன். அதை கொண்டு வர துப்பில்ல. டெய்லி இவனுங்களை செல்ஃபி எடுக்க கூட்டின்னு வந்துடுறேன். வச்சுக்கிறேன். இனிமே அவனையாவது கூட்டின்னு வா சொல்ல. வெயிலுக்கு தயிர் சாதம் தான் நல்லா இருக்கும்னு சொன்னேன் தம்பி. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். வீட்டுல குழம்பு வச்சு 5 நாளைக்கு மேல ஆச்சு தம்பி. அதே தயிர் சாதம் தான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து டெய்லி வெளியே வருது. என்னத்த சொல்ல இவனுங்களை. நீங்க வேற அண்ணன், நான் புளிக்குழம்பு நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஹோல்சேல்ல மொத்தமா புளிக்குழம்ப வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கா. அதுக்கப்புறம் அதுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காய போட்டு வதக்கி போட்டுடுறா பாருங்க. இவனுங்களை என்ன சொல்லி செய்ய சொல்றீங்க? முதல்ல இந்த ஃப்ரிட்ஜ கண்டுபிடிச்சவன சொரட்டி அடிக்கணும்னு. என்னடா இது, எவனோ எதையோ மந்திரிச்சு சுத்தி போட்டு வச்சிருக்கிறானா? ஆனா பழம் பாக்குறதுக்கு நல்லா இருக்குது. டபக்குன்னு எடுத்து வாயில போட்டுக்கிட்டா ஜாலியாத்தான் இருக்கும். ஆனா இப்படி சுத்தி போட்டத எடுத்து சாப்பிடக்கூடாதுன்னு அம்மா சொல்லி இருக்குது. தொட்டுடக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது. நோய் வருமா, தொடக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது. தொடலாமா வேணாமா? கொஞ்சம் ஆசையாத்தான் இருக்கு. வேணாம், அம்மா திட்டும். வேணாம். சரி நான் போறேன். இதெல்லாம் மந்திரிச்சதெல்லாம் தொடக்கூடாதுங்க சாமி. என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா 6 கண்டிஷன் இருக்கு. வேணான்னு சொல்லிடலாமா? சரி என்ன கண்டிஷன் கேட்பேன். கண்டிஷன் நம்பர் 1, நான் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணுவேன். அத நீ கேட்கவே கூடாது. எனக்கு அந்த ட்ரெஸ் வேணாம், நான் கேட்க மாட்டேன். நான் ஒன்னும் பொண்ணு கிடையாது. வந்து சும்மாட்டிட்டாலே. நம்பர் 2, ஃப்ரீ டைம்ல அடிக்கடி என்ன பார்க்குக்கு போலாம், பீச்சுக்கு போலான்னு என்ன கூப்பிடவே கூடாது. ரொம்ப சந்தோஷம், எனக்கு செலவு மிச்சம். நம்பர் 3, நமக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தையும் நீதான் பாத்துக்கணும். சரி நான் பாத்துக்கிறேன். நேரம் எங்க கலெக்டர் வேலைக்கு போறீங்களா? நம்பர் 4, வீட்டுல நான் சமைக்க மாட்டேன். அதையும் நீதான் சமைக்கணும். அதுவுமா? ஆக மொத்தத்துல உனக்கு ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கணும். நம்பர் 5, ஃப்ரெண்டுங்களோட நான் எப்ப வேணாலும் வெளியே போவேன். அத நீ கேட்கவே கூடாது. சத்தியமா கேட்க மாட்டேன். கண்டிஷன் நம்பர் 6, கண்ட நேரத்தெல்லாம் என்ன தொடக்கூடாது. எனக்கு எப்ப மூடு வருதோ அப்பதான் தொடணும். இது வேறையா? அதுக்கு நீ பக்கத்துலயே வராதுன்னு சொல்லிட்டு போ. இந்த கண்டிஷனுக்கெல்லாம் உனக்கு ஓகேனா இந்த அக்ரிமெண்ட்ல ஒரு சைன் போட்டுட்டு என் கழுத்துல தாலி கட்டு. உன் கழுத்துல எரிஞ்சு தட்டுங்க. அதுக்கு பதிலா என் கழுத்துல நீ தாலி கட்டிடு. ஏன்னா நீ பேசுறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. நீ புருஷனாவும் நான் உனக்கு கொண்டாட்டியா இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த நிக்கிற 2 குல்ஃபிங்களை இன்னைக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட் பண்ணிடணும். அழகா இதே மாதிரி போய் பார்த்தா அவங்களுக்கு நம்மளை கண்டா ரொம்ப பிடிச்சிடும். இப்போ ஒரு பிரேக் போட்டு நிறுத்தினேன்னு வைக்க, ஐயோ நம்ம முயற்சிலாம் இப்படி வேஸ்டா போச்சு. கேர்ள் ஃப்ரெண்டு பழம் கொடுக்க போறா. ஆரஞ்சு தரா, அடுத்த வாழைப்பழம். அட்டதாசம், சூப்பர். இன்னொன்னு கூட குந்தாணி. ஆப்பிள் இன்னொன்னு தர போறா. செம்ம ஆரஞ்சாச்சு, வாழைப்பழம். இது என்னது? அப்பா எட்டே வாட்டர் மெலன்பா. எனக்கு வாட்டர் மெலன் தான் ரொம்ப பிடிக்கும்பா. கொஞ்சம் நக்கா போட குட்டி, கொஞ்சம் நக்கதான் கூட. முதல்ல நக்கி சாப்பிட்டுட்டு தான் நான் முதல்ல அப்புறம் வாயில கூடுவேன். சூப்பர் நல்லா இருக்குதுயா. அப்பா போடு கொஞ்சம் கட் பண்ணி தான் உள்ள போறேன். இத்தான் பெருசை எப்படி முழுங்குறது? ஐயோ அப்படியே உள்ள போட்ட. அடியே குண்டாணி, ஐயோ முழுங்க முள்ள. பா
நெஞ்சு அடைக்குது. ஐயோ நெஞ்சு அடைக்குது, நெஞ்சு அடைக்குது. ஆனாலும் சூப்பரா இருக்குது, சூப்பரா இருக்குது, சூப்பர் டேஸ்ட் டேஸ்ட். போட்டு போட்டு போட்டு